ஃபியூச்சர் ட்ரேடிங் ஒரு கேம்பிளிங்னு சொல்கிறீங்க. பட் ஸ்பாட் ட்ரேடிங்கில் பெருசாக ஏர்ன் பண்ண முடியல இல்லையா? ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வச்சா தான் கொஞ்சமாவது பெருசாக ஏர்ன் பண்ணலாம். அதனால தான் நாங்கள் எல்லோரும் ஃபியூச்சர் ட்ரேடிங்னு அடி போகிறோம். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க ஸ்பாட் ட்ரேடிங்கில் பெருசாக ஏர்ன் பண்ண இயலான்னு சொல்லி. ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங் போகிறாக்கல. இப்போ நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்கில் வாரீங்கன்னா நீங்கள் சரியாக ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்பாட் ட்ரேடிங் செய்வீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட்டாவது ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் நல்ல நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அப்படி ப்ராப்பரான டிசிஐக்குரிய ஃபண்டுகளை வச்சு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட் மணியாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் 1 to 10%. சம்டைம்ஸ் நல்ல மார்க்கெட் நல்லா இருக்கணும்னா 20-30% கூட நீங்கள் அட்லீஸ்ட் ஏர்ன் பண்ணுவீங்க. ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்ய போகிற ஆக்களில் 199% ஆக்கள் ஏர்ன் பண்ணுறல. நீங்கள் பெருசாக ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி அதாவது பேராசைன்னு சொல்கிற தெரியுமா? அதுதான் பெருசாக ஏர்ன் பண்ணணும். இல்லை ஏர்னிங் காணா பெருசாக வேணும்னு சொல்லி பெருசாக போய் சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அதுக்கு பெரிய அளவில் 10x 100x எல்லாம் லெவரேஜ் வச்சு பெருசாக ஏர்ன் பண்ணணுன்னு போய் அது மொத்தமாக லிக்விடேட் ஆகி நீங்கள் ஏர்ன் பண்ண விட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொண்டு போன முதலையும் இழந்து 0 பேலன்ஸோட நடுத்தருக்கு வர்றது பெட்டர்னு சொல்ல வாரீங்களா? நீங்கள் புரியல. நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல. அது ஃபுல்லாகவே கேம்பிளிங் தான். அதாவது லக் பேசிஸில் நடக்கிறது. மேலே போமா கீழே வருமாண்டு கிராஃபில் பெட் கட்டுறது தான். அது அப்படி இல்லை, இது இல்லை, அது ஒரு என்ன வித்தியாசமான ப்ராப்பரான சூதாட்டம்னு சொல்லி நீங்கள் 1000 கதை சொன்னாலும் சூதாட்டம் தான். சரியான நீங்கள் கிராஃப் மேலே கீழே வருமாண்டு சொல்லி பெட் கட்டுறதுக்கு நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஒழுங்கான அனாலிசிஸ் எல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. சரி, நீங்கள் இப்போ இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ண போகிறாக்கள்ற மெயின் பிரச்சனை இதுதான். ஃபியூச்சர் ட்ரேடிங் ஏன் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு குறைந்த முதலீட்டில் கூடிய அளவு லாபம் வேணும். ஓகே, அப்படியான ஆட்கள் தான் முதலாவது ஃபியூச்சர் ட்ரேடிங் பக்கம் போகிற. கொஞ்சம் பேர் பிரமிட் ஸ்கீம் பக்கம் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிக அளவு வட்டி வேணுங்க, இல்லாட்டி அதிக அளவு லாபம் வேணுங்கிறதுக்காக பிரமிட் ஸ்கீம் பக்கம் போவாங்க. கொஞ்சம் பேர் ஃபியூச்சர் ட்ரேடிங் பக்கம் போவாங்க. இந்த 2 சைடில் போகிறாக்கள்ல பிரமிட் ஸ்கீம் பக்கம் போகிறாக்கள் யார் முதலாவது போனானோ அவன் மட்டும் ஏர்ன் பண்ணுவான். ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ண போகிறாக்கள்ல 199% லொஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் 1% வின் பண்ணுவாங்க. வின் பண்ணி போட்டு அந்த பணத்தை திரும்ப அடுத்த ட்ரேடில் போட்டு மொத்தமாக லொஸ் பண்ணி போட்டு 0ல் வந்து நிற்பாங்க. ஓகே, ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் அந்த 1% வின் பண்ணுவான், நான் நல்லா ஏர்ன் பண்ணுற யாருன்னு சொன்னால் அவனுகிட்ட கூடுதலான கேபிட்டல் இருக்கும் லிக்விடேஷன் அமௌண்ட்டை கவர் பண்ணுறதுக்கு. இப்போ அவன் பிள்ளையான ட்ரேட் ஒன்று எடுத்துட்டான், ஆனால் லிக்விடேட் ஆக போகுதுன்னா லிக்விடேட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட யூஎஸ்சிடி எவ்வளோக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ யூஎஸ்சிடி ஃபீட் பண்ணுறவன் யார்? அவன்கிட்ட கூடுதலான பணம் இருக்கிறவன் தான் யூஎஸ்சிடியை ஃபீட் பண்ண போவான். ட்ரேடுக்கு கொண்டு வரதே $10, ட்ரேட் எடுக்கிறதே $10. அதுக்கு அங்கே வேறு மணி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அங்கே ஒரு 10x 100x லெவரேஜ் வைக்கக்குள்ள சின்ன ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கும் உங்களுடைய அக்கௌண்ட் லிக்விடேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் கூட நீங்கள் எல்லாரும் நினைச்சிட்டு போகிறீங்க நம்மகிட்ட குறைய பணம் இருந்தால் கூட லாபம் எடுக்கலாம். ஃபியூச்சர் ட்ரேடிங் போகிறீங்க. ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் உண்மையாக லாபம் எடுக்கிறான்டா கூடுதலாக பணம் வச்சிருக்கிறான் தான் லாபம் எடுப்பான். ஏன்டா அவன்கிட்ட இந்த மார்க்கெட் அவனுக்கு ஃபேவர் இல்லாமல் போனால் பிடிச்சி ஃபீட் பண்ணி அவன்கிட்ட லிக்விடேஷன் அமௌண்ட்டை குறைப்பான். அப்போ யார் அங்கே வின் பண்ணுற சொல்லுங்கள்? யார் அங்கே வின் பண்ணுற? பணம் இருக்கிறவன் தான் வின் பண்ணுவான். ஸோ அட்லீஸ்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் ஸ்பாட் ட்ரேடிங் போனால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1-2% 1% 2% ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் போனீங்கன்னா பணம் இல்லாமல் ஷுவராக சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் லாஸ் பண்ணி போட்டு நடுத்தருவு தான் வருவீங்க. ஸோ ஒரே நாளில் ஒபாமா ஆகுது எப்படிங்கிற கனவுகளை எல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக ப்ராப்பரான தொழில்கள் செய்ய பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஸ்பாட் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பணம் இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது தொழில் செஞ்சு பணத்தை ஏர்ன் பண்ணி எடுத்து அதுக்கு பிறகு ட்ரேடிங்கள் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் மட்டும் இல்லை ஏர்ன் பண்ணுற மெத்தட், நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ், மற்ற ட்ரேடிங் மெத்தட், ஏர் ட்ராப்ஸ் அது இதுன்னு சொல்லி மற்ற விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நான் சொன்ன சரியா பிள்ளையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 100% ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸ்கள் அப்படி இல்லாட்டி ட்ரேடிங் போட்ஸ்கள் மூலம் பெசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.